டைரக்டர் பிரேம்குமார் இயக்கத்தில் வந்த மெய்யழகன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரவிந்த் சாமி, கார்த்தி தான் லீடாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அரவிந்த் சாமியோட ஃபேமிலி சொத்து பிரச்சனையால் வீட்டை இழந்து அவங்க சொந்த ஊரை விட்டு கேலி பண்ணிட்டு போகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். பல வருஷம் கழிச்சு அவரோட சித்தி பொண்ணு மேரேஜுக்காக அரவிந்த் சாமி திரும்பவும் சொந்த ஊருக்கு வராரு. அந்த ஊரில் ஒரு நைட்டில் நடக்க போகிற சம்பவங்கள் தான் மெய்யழகன். ஸ்டோரி வைஸ் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமா மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு எமோஷனல் நோட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். 30 மினிட்ஸ் கழிச்சு தான் கார்த்தியே உள்ள வருவாரு. கார்த்தி வந்ததுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்ட்ரோல் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த காமெடி போலவே செகண்ட் ஹாஃப்ல கிடையாது. கொஞ்சம் எமோஷனலா போகும். செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லேக நான் ஃபீல் பண்ணேன். ஆனா லாஸ்ட் 30 மினிட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓவராலா சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், டீசென்டான செகண்ட் ஹாஃப். கார்த்தியோட அரவிந்த் சாமிக்கு தான் ஸ்கிரீன் டைம் அதிகம். ஒரு சீன்லயும் அரவிந்த் சாமியோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்தது. அந்த கல்யாண பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ் செம. கார்த்தியோட கேரக்டர் இந்த படத்துல ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். அந்த மாதிரியான கேரக்டர் நம்ம கூட இல்லைன்னு தோண வச்சிட்டாரு. பெர்ஃபார்மன்ஸ்லையும் கலக்கிட்டாரு. சாங்ஸோட பிளேஸ்மெண்ட் இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்லலாம். படத்துல எல்லா சாங்குமே செம. குறிப்பா கமலஹாசன் பாடிய யாரோ இவன் யாரோ சாங் பிளேஸ்மெண்ட் வேற லெவல். இந்த படத்தோட ரன் டைமும் 3 hours கிட்ட. ஸ்கிரீன் பிளேவும் ஸ்லோ பேஸ்டா தான் போகும். இந்த படத்துல ஃபைட் இல்ல, ரொமான்ஸ் இல்ல, மாஸ் மூமெண்ட் இல்ல. இது எதுவுமே இல்லைனாலும் 3 மணி நேரம் பார்க்க வச்ச பிரேம்குமாருக்கு கண்டிப்பா பாராட்டணும். இந்த படத்துல நினைச்ச எல்லா கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. படத்துல அடல் கண்டென்ட் இல்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ்.